ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இன்று ஒரு இளந்தளிர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, ஒத்தி போடுதல், அதாவது தள்ளி போடுதல். சில வேலைகள நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சில வேலைகள நம்ம ஒத்தி போட்டுட்டே வருவோம். அதாவது தள்ளி போட்டுட்டே வருவோம். நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே வருவோங்க. அத நம்ம சில நேரம் நம்ம நினைப்போம். என்னன்னா, இத நம்ம செஞ்சிருக்கலாமோ, நேரத்தோட செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். இப்ப பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஏன் அத ஒத்தி போடுறோம் அப்படின்னாக்க, நம்பிக்கை இல்ல. நம்மளால செய்ய முடியாது அந்த வேலைய அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தாழ்வு மனப்பான்மை, தூக்கம், சோம்பல், அதுக்கப்புறம் உடற்சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாம் ஒரு காரணங்களா நாம சொல்றது தாங்க. அதாவது அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. நாமளே சொல்லிக்கிறது நமக்கு நாமே. இப்போ ஒரு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம ஒரு குழப்பத்துல இருப்போம். அதாவது இதுவா? அதுவா? என்ன செய்யலாம்? இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே நம்ம இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வீடு சுத்தம் பண்ணுறது, வாகனங்கள் சுத்தம் பண்ணுறது, சில பாத்திரங்கள், சில பொருட்கள சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒத்தி போட்டு என்ன பண்ணுவோம், நாளடைவில அத மறந்தே போயிடுவோம். அந்த வாகனத்தையும் சுத்தம் பண்ண மாட்டோம், அந்த பாத்திரங்களையும் சுத்தம் பண்ண மாட்டோம், வீடும் கிளீன் பண்ண மாட்டோம். இப்படியே போயிடும். இப்போ ஒரு நண்பனுக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதணும், இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அத ஒத்தி போடுவோம். நாளைக்கு அனுப்பலாம், இவன் தானே, நம்ம நண்பன் தானே, நம்ம தோழி தானே, நம்ம நாளைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி போடுவோம். ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, இதே மாரி ஒத்தி போட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க கொஞ்ச நாள் நம்மள மறந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்களேன், நாமளே ஒரு மெசேஜ் அனுப்புறோம். சாப்பிட்டியா? தூங்குனியா? இல்ல நல்லா படிக்கிறியா? இல்ல வேலைக்கு போறியா? எப்படி இருக்கு வேலை? அப்படிலாம் நம்ம கேட்குறோம் குட் மார்னிங்ன்னு. அதுக்கு எதுக்குமே ஒரு பதில் வரலன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன செய்வோங்க அடுத்தது? அத தூக்கி போட்டுருவோம் அவன. அந்த நண்பனோ, தோழியோ யாரா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் அத தூக்கி போட்டுருவோம் நம்ம. வேண்டாம் அப்படிங்கிற மாரி நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இது மாரி நம்ம உறவா இருந்தாலும் நம்ம நண்பர்களா இருந்தாலும் இழந்துருவோம். நம்ம ஒத்தி போடுறதுனால. அந்த சோம்பேறித்தனத்தினால தான் ஒத்தி போடுறோம். இப்படி நீங்க ஒத்தி போடாம உங்களுடைய வேலைகள மட்டும் நீங்க கரெக்ட்டா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சரியான நேரத்தில நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, அதனுடைய வெற்றி உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் கலைச்செல்வி.